ராஜாக்களின் புத்தகத்திலே விட்டுவிடப்பட்ட பல காரியங்களை நாம் நாளாகம புத்தகத்திலே பார்க்கலாம். சொல்லப்போனால் சொல்லப்பட்ட காரியங்களே மீண்டும் கவனிக்கும்படியாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பொதுவாக எல்லா காரியங்களையும் சொல்லிவிட்டு நாம் கவனிக்க வேண்டிய காரியங்களை மீண்டும் குறிப்பாக விவரமாக சொல்கிறார். TWR வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் இன்று முதல் நாளாகம புத்தகத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். 1 நாளாகம புத்தகத்தை 12 பாடங்களாகவும் 2 நாளாகம புத்தகத்தை 17 பாடங்களாகவும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். எனவே எந்த ஒரு பாடத்தையும் தவற விட்டுவிடாமல் நிகழ்ச்சியை பாருங்கள். அன்பு நேயர்களே, இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் குடும்பத்தோடு பங்கு பெறுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் மற்றும் அறிமுகமானவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நபருக்கு இந்த நிகழ்ச்சியினை அறிமுகம் செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளிலும் நாம் நாளாகம புத்தகத்தின் அறிமுக பகுதியினை குறித்து அறிந்து கொள்வோம். இன்று நாம் கற்றுக்கொள்ளப் போவது என்ன? ஏன் ஒரே சரித்திர காலகட்டத்தை உள்ளடக்கியதாக ராஜாக்கள் புத்தகமும் நாளாகம புத்தகமும் இருக்கின்றன? நாளாகம புத்தகத்திற்கும் ராஜாக்களின் புத்தகத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன? நிதனீமியர்கள் என்பவர்கள் யார் என்பவற்றை குறித்து ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று முதல் நாளாகம புத்தகங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நாளாகம புத்தகமும் ராஜாக்களின் புத்தகமும் பல வகைகளிலே ஒன்று போலவே இருக்கிறது. ஒரே சரித்திர காலகட்டத்தை இது உள்ளடக்கியதாக இருக்கிறது. சவுல் முதல் சிதேக்கியா வரை சரித்திரத்தை வாசிக்கிறோம். அப்படி என்றால் ஏன் இவ்வாறு 2 சரித்திர புத்தகங்கள் ஒரே காலகட்டத்திற்காக வேத புத்தகத்தில் இருக்க வேண்டும் என்ற கேள்வி எழும்புகிறது. கிரேக்க மொழிபெயர்ப்பாளர்கள் நாளாகம புத்தகத்திற்கு விட்டுவிடப்பட்ட காரியங்கள் என்று தலைப்பு கொடுக்கிறார்கள். இது ஒரு நல்ல தலைப்பு தான், ஆனால் இது காணாது. ராஜாக்களின் புத்தகத்திலே விட்டுவிடப்படுகிற அநேக காரியங்களை நாளாகம புத்தகத்தில் நாம் பார்க்கலாம். சொல்லப்போனால் ஏற்கனவே சொன்ன கருத்துக்களை மீண்டுமாக கவனிக்கும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று கூறலாம். பரிசுத்த ஆவியானவர் வேத புத்தகத்திலே சத்தியங்களை சொல்லும் பொழுது முதலாவது பொதுவாக எல்லா காரியங்களையும் சொல்லிவிட்டு நாம் கவனிக்க வேண்டிய காரியங்களை மீண்டுமாக குறிப்பாக விவரமாக சொல்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே மீண்டுமாக சிருஷ்டிப்பின் ஆரம்ப காலங்களை குறித்து கூறி மனிதனை சிருஷ்டித்ததை குறித்து மட்டும் விவரமாக சொல்லுகிறார். உபாகம புத்தகத்திலேயும் ஏற்கனவே யாத்திராமத்திலே பார்த்த பல கற்பனைகள் திரும்ப கூறப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று சொல்ல வேண்டுமென்றால் 40 வருட வனாந்திர அனுபவத்தின் அடிப்படையிலே கற்பனைகள் விளக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இங்கே மீண்டுமாக 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள் இவைகளிலே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்கள் இன்னும் சில முக்கியமான கருத்துக்களோடு நாளாகம புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சில உதாரணங்களை பார்ப்போம். 1 நாளாகமத்திலே தாவீது முக்கியத்துவப்படுத்தப்படுகிறார். 2 நாளாகமத்திலே தாவீதின் காலத்திற்கு பின்னான சரித்திரங்களை பார்க்கிறோம். வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் என்று பிளவுபட்ட பிறகு வடக்கு ராஜ்யத்தை குறித்து விவரங்களை நாம் பார்க்கிறதில்லை. நாளாகம புத்தகத்திலே தாவீதினுடைய பாவம் குறிப்பிடப்படவில்லை. ஏன்? தேவன் அதை முழுமையாக மன்னித்து விட்டார். எனவே அதை மீண்டுமாக அவர் கூறவில்லை. தேவன் மன்னிக்கும் பொழுது அதை மறந்து விடுகிறார். ராஜாக்களின் புத்தகத்திலே இஸ்ரவேல் தேசத்தினுடைய சரித்திரமானது அரியணையின் கண்ணோட்டத்திலே கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நாளாகம புத்தகத்திலே அது தேவனுடைய கண்ணோட்டத்திலே கூறப்பட்டிருக்கிறது. ராஜாக்களின் புத்தகத்திலே அரண்மனை மத்தியிலே இருந்தது. நாளாகம புத்தகத்திலே தேவாலயம் மத்தியிலே இருக்கிறது. ராஜாக்களின் புத்தகத்திலே ராஜாக்களின் சரித்திரத்தை குறித்து வாசிக்கிறோம். நாளாகம புத்தகத்திலே சமயம் தொடர்பான சரித்திரத்தை பார்க்கிறோம். நாளாகம புத்தகம் ராஜாக்கள் புத்தகத்தின் விளக்க உரை என்று சொல்லலாம். ராஜாக்கள் புத்தகத்தின் பல இடங்களிலே மற்ற வர்த்தமானங்களும் அவர் செய்த யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது என்ற வாக்கியத்தை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே உங்களுக்கு நான் கூறியிருக்கிறது போல ராஜாக்களின் புத்தகம் மனிதனுடைய கண்ணோட்டத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நாளாகம புத்தகம் தேவனுடைய கண்ணோட்டத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நாளாகம புத்தகத்தை எழுதியது எஸ்ராவாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஏனென்றால்
நாலாம புத்தகத்தின் இலக்கியத்தையும் எஸ்ரா நெகேமியா புத்தகங்களின் இலக்கியத்தையும் பார்க்கும் பொழுது ஒன்று போலவே இருக்கிறது. நாலாம புத்தகம் பாபிலோனிய சிறையிருப்பின் காலத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமும் 2 நாளாகமும் என்று நம்முடைய வேத புத்தகத்திலே பார்ப்பது முன்காலத்திலே ஒரே புத்தகமாகவே இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நாலாம புத்தகங்களோடு கூட மட்டுமல்லாமல் எஸ்ராவும் நெகேமியாவும் இணைந்த ஒரே புஸ்தகமாக இருந்திருக்கிறது. எனவே இதை எழுதியது எஸ்ரா தான் என்ற யூத பாரம்பரியத்திற்கு இது ஒத்து போகிறது. மேலோட்டமாக நாம் நாலாம புத்தகத்தை பார்க்கும் பொழுது 1 நாளாமும் முதல் 9 அதிகாரங்களிலே வம்ச வரலாறுகளை பார்க்கிறோம். 10வது அதிகாரத்திலே சவுலுடைய ராஜ்ய காலத்தை பார்க்கிறோம். 11 முதல் 29 வரை உள்ள அதிகாரங்களிலே தாவீதின் ஆட்சி காலத்தை குறித்து வாசிக்கிறோம். 11, 12ஆம் அதிகாரங்களிலே தாவீதினுடைய பராக்கிரமசாலிகளை குறித்து பார்க்கிறோம். 13 முதல் 16 வரை தாவீதை குறித்தும் உடன்படிக்கை பெட்டியை குறித்தும் வாசிக்கிறோம். 17வது அதிகாரத்திலே தாவீதை குறித்தும் தேவாலயத்தை குறித்தும் வாசிக்கிறோம். 18 முதல் 20ஆம் அதிகாரம் வரை தாவீதினுடைய யுத்தங்களை குறித்து வாசிக்கிறோம். 21வது அதிகாரத்திலே தாவீது மக்களை எண்ணிய பாவத்தை குறித்து வாசிக்கிறோம். 22 முதல் 29ஆம் அதிகாரம் வரை தாவீது தேவாலயத்தை கட்டுவதற்காக செய்த ஆயத்த பணிகளை குறித்து வாசிக்கிறோம். முதலாவதாக 1 நாளாமும் முதல் 9 அதிகாரங்களை மொத்தமாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் சொன்னது போல முதல் 9 அதிகாரங்களிலே வம்ச வரலாறு காணப்படுகிறது. பல வகைகளிலே இது கர்த்தருடைய வேதத்திலே குறிப்பிடத்தக்க ஒரு பகுதியாகும். சற்றே கவனியுங்கள். 1 நாளாமும் 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கிறேன். ஆதாம், சேத், ஏனோஸ், கேனான், மகலாலேயேல், யாரேத், ஏனோக்கு, மெத்துசலா, லாமேக்கு, நோவா, சேம், காம், யாப்பேத். இந்த மனிதர்களை குறித்து தான் ஆதியாமும் முதல் 8 அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம். இந்த வம்ச வரலாற்றை பார்க்கும் பொழுது ஆதியாம புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போலவே இங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறது. புறக்கணிக்கப்பட்ட சந்ததிகள் முதலாவதாகவும் பின்னர் இயேசு கிறிஸ்து வரை தொடரக்கூடிய சந்ததியினரை குறித்து 2வதாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. யாப்பேத்தின் குமாரர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னர் காமின் குமாரர்களை குறித்து வாசிக்கிறோம். இறுதியாக சேமுடைய குமாரர்களை குறித்தும் அந்த சந்ததியை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். இது ஆபிரகாம் வரை தொடர்கிறது. பின்னர் ஆபிரகாமுக்கு பின்னாலே உள்ள சந்ததியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே முதலாவது இஸ்மவேலை குறித்தும் அவனுடைய குமாரர்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கேத்தூராள் மூலமாக ஆபிரகாம் பெற்ற குமாரர்களை குறித்தும் பார்க்கிறோம். இறுதியாகவே ஈசாக்கின் சந்ததியை குறித்து நாம் பார்க்கலாம். ஈசாக்கின் வம்சாவளியை குறித்து சொல்லப்படும் பொழுது முதலாவது ஏசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னர் யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபுடைய வம்சத்திலே இயேசு கிறிஸ்து தோன்றினார். 1 நாளாமும் 2ஆம் அதிகாரத்திலே யாக்கோபுடைய வம்ச வரலாற்றை பார்க்கிறோம். இது 9வது அதிகாரம் 15ஆம் வசனம் வரைக்கும் தொடர்கிறது. ஈசாயின் குமாரர்களை குறித்து பார்க்கிறோம். ஈசாயின் குமாரரிலே ஒருவர்தான் தாவீது. எனவே தாவீதின் வம்சவழியை குறித்தும் பார்க்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்திலே வருகிறவராய் இருக்கிறார். 1 நாளாமும் 3வது அதிகாரத்தை பார்த்தால் தாவீதின் குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இதற்கு முன் நாம் அறிந்திராத தாவீதினுடைய இன்னும் சில குமாரர்களை குறித்தும் வாசிக்கிறோம். ஆனால் இவர்களை குறித்து ராஜாக்களின் புத்தகத்திலே நாம் வாசிக்கவில்லை. பாருங்கள், 1 நாளாமும் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் அம்மியேலின் குமாரத்தியாகிய பத்சுவாளிடத்தில் சிமியா, சோபாப், நாத்தான், சாலமோன் என்னும் 4 பேரும். அருமையானவர்களே, இந்த சிமியாவை குறித்தும் சோபாப்பை குறித்தும் இதற்கு முன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சாலமோனை குறித்து நமக்கு தெரியும். நாத்தானை குறித்து நமக்கு தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறை குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நாத்தானின் வம்சத்திலேயே இயேசு கிறிஸ்து தோன்றியிருக்கிறாரே ஒழிய சாலமோனின் வம்சத்திலே அல்ல. இயேசுவின் தாயாகிய மரியாள் இந்த நாத்தான் வம்சத்திலே வந்தவர்கள். ஆனால் யோசேப்பினுடைய வம்ச வரலாற்றை பார்க்கும் பொழுது யோசேப்பு சாலமோனின் வம்சத்திலே வந்தவர். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே இயேசுவின் வம்ச வரலாற்றை பார்க்கும் பொழுது அவர் சாலமோனின் வம்ச வழியிலேயே தாவீதின் குமாரனாக வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே பார்க்கும் பொழுது நாத்தான் மூலமாக அவர் தாவீதோடு இரத்த உறவுள்ளவர் என்பது தெளிவாகிறது. இது மிகவும் முக்கியமான ஒன்று. ஏனென்றால் சாலமோனுடைய வம்ச வழியிலே மத்தேயு 1:11 எகோனியாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். இவனை குறித்து எரேமியாவிலே சொல்லும் பொழுது
கோனியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த புருஷன் சந்தானமற்றவன், தன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். அவன் வித்தில் ஒருவனாகிலும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து யூதாவில் அரசாளப் போகிறதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்று வாசிக்கிறோம். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், உலக வழக்கப்படி யோசேப்பு இயேசுவுக்கு தகப்பன் அல்ல என்பதை இந்த எரேமியா தீர்க்க தரிசனம் உறுதிப்படுத்துகிறது. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்திலே யூதாவின் பின்னான காலங்களின் சந்ததிகளை குறித்து பார்க்கிறோம். காலேபை குறித்து, சேலாவை குறித்து, சிமியோனுடைய வம்ச வரலாற்றையும் அங்கே நாம் பார்க்கலாம். 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரத்திலே சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் ரூபனுடைய சந்ததியை குறித்து வாசிக்கிறோம். பாருங்கள், 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சேஷ்ட புத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. யூதா தன் சகோதரரிலே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ஆகிலும் சேஷ்டபுத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. எனவே இந்த வசனத்திலே நாம் பார்ப்பது போல ரூபனின் சேஷ்டபுத்திர தகுதி யோசேப்புக்கு கொடுக்கப்படுகிறது, யூதாவுக்கு கொடுக்கப்படவில்லை. இருந்தாலும் யூதாவின் வம்சவழியிலேயே இயேசு கிறிஸ்து தோன்றினார். மட்டுமல்ல, பாபிலோனின் சிறைப்பிடிப்பு வரைக்கும் காத் கோத்திரத்தை குறித்தும் மனாசே கோத்திரத்தை குறித்தும் வம்ச வரலாற்றை நாம் பார்க்கிறோம். 5வது அதிகாரத்தின் கடைசி 2 வசனங்களிலேயும் அவர்கள் சிறைப்பிடிப்பிற்கு கொண்டு செல்லப்பட்ட காரணம் விவரிக்கப்படுகிறது. 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரத்திலே லேவி குடும்பத்தின் வம்ச வரலாற்றை பார்க்கிறோம். கெர்சோன், கோகாத், மெராரி இவர்களுடைய சந்ததிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்திலே இசக்கார், பென்யமீன், நப்தலி கோத்திரங்களின் வம்ச வரலாறு சொல்லப்படுகிறது. மேலும் மனாசே, எப்ராயிம், ஆசேர் இவர்களை குறித்தும் இவர்களுடைய சந்ததியை குறித்தும் பார்க்கிறோம். இவர்கள் எல்லாருமே அசீரிய தேசத்திற்கு சிறைப்பிடிக்கப்பட்டு சென்றார்கள். 1 நாளாகமம் 8ஆம் அதிகாரத்திலே பென்யமீன் கோத்திர வம்ச வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சவுலை குறித்தும் யோனத்தானை குறித்தும் அங்கே நாம் பார்க்கலாம். 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரத்திலே மிக முக்கியமான ஒரு வசனம் இருக்கிறது. கவனிங்கள், வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் வம்ச வரலாற்றின்படி எண்ணப்பட்டார்கள். இவர்கள் நாமங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. யூதா கோத்திரத்தார் தங்கள் துரோகத்தின் நிமித்தம் பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். இஸ்ரவேல் கோத்திரங்களின் ஒவ்வொரு கோத்திர வம்ச வரலாறுகளும் தேவாலயத்திலே எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிறைப்பிடிப்பிற்கு செல்லும் வரைக்கும் அவர்கள் வம்ச வழியை மிக தெளிவாக குறித்து வைத்திருந்திருக்கிறார்கள். அது மிக பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு எருசலேமிற்கு மீண்டும் கொண்டு வரப்பட்டது. திரும்பி வந்தவர்கள் தேவாலயத்தை கட்டிய பொழுது இந்த வம்ச வரலாறுகள் அங்கே இருந்தன. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுதும் இந்த வம்ச வரலாறுகள் அங்கே இருந்தன. இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நின்ற யூதர்கள் தேவாலயத்திலே போய் அவர் எந்த வம்சத்திலிருந்து வந்தவர் என்பதை நிச்சயமாக பார்த்திருப்பார்கள். ஏற்கனவே நான் கூறியது போல மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே யோசேப்பினுடைய வம்ச வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே மரியாளுடைய வம்ச வரலாற்றை நாம் பார்க்கலாம். எப்படி இவர்கள் 2 பேரும் தாவீதோடு கூட இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பது அங்கே நமக்கு தெரிய வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியிலே யாரும் குறுக்கிடவில்லை. அதை மாற்ற அழிக்க முயலவில்லை. அது மிக தெளிவாக இருக்கிறது. தீத்துராயனால் கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிலே எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்ட பொழுது இந்த வம்ச வரலாற்று அட்டவணைகள் அளிக்கப்பட்டன. இருந்தாலும் சிறைப்பிடிப்பு வரைக்கும் நமக்கு இந்த வம்ச வரலாறுகள் தெளிவானதாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பிடிப்பிலிருந்து திரும்ப வந்தபொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்த காலம் வரைக்கும் தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய ஜீவிய காலத்திற்கு பிறகு அது முறிந்துவிட்டது. ஏன்? இயேசு கிறிஸ்து மனிதனில் மனிதனானார் என்பதை தெரிவிக்கவே அந்த காலகட்டம் வரைக்கும் அது பாதுகாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து ஆதாமின் வம்சவழியிலே வந்தவர் என்பதை நாம் அறிய வேண்டும். அவரே இறுதியான ஆதாம். 3வது ஒரு ஆதாம் வரப்போகிறதில்லை. இந்த உலகத்திலே 2 குடும்பங்கள் தான் உண்டு. ஒன்று ஆதாமின் குடும்பம், மற்றொன்று தேவனின் குடும்பம். ஆதாமின் குடும்பம் தேவனை விட்டு தூரம் போன குடும்பம்.
அதிலே தான் நீங்களும் நானும் பிறந்திருந்தோம். பாவிகளாக, தேவனை விட்டு தூரம் போனவர்களாக, தேவனோடு இணைக்கப்படுவதற்கு எந்த தகுதியும் அற்றவர்களாய் இருந்தோம். இன்றைக்கும் உலகத்தை சுற்றி நாம் பார்க்கும் பொழுது மனிதன் எப்படி தேவனை விட்டு தூரமானவனாய் இருக்கிறான் என்பது தெரிய வருகிறது. முழு சமுதாயமுமே ஆதாமின் குடும்பம். ஆதாமில் நாம் எல்லாரும் மரிக்கிறோம். இருந்தாலும் கிறிஸ்துவிலே நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும், நான் கிறிஸ்துவண்டை வந்து அவர் மேலே என்னுடைய விசுவாசத்தை வைத்தேன், அவரே என்னுடைய இரட்சகர், பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை எனக்கு உண்மை உள்ளவராக்கினார் என்று சொல்ல முடியும். அவ்வாறு சொல்லும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவின் குடும்பத்திலே அங்கத்தினராய் இருக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்திலே ஜீவன் உண்டு. இயேசு கிறிஸ்து நானே ஜீவன் என்று சொல்லியிருக்கிறார். யோவான் 10:10 நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன் என்று அவர் கூறியிருக்கிறார். அவரோடு இந்த உலகத்திலே நாம் வாழ்வது நம்மை நித்தியத்திலேயும் அவரோடு இருக்கும்படியாய் செய்கிறது. 1 நாளாகமம் 9 மீதி பகுதியிலே லேவி கோத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், 1 நாளாகமம் 9 2 தங்கள் காணியாட்சியிலும் தங்கள் பட்டணங்களிலும் முன் குடியிருந்தவர்கள் இஸ்ரவேலரும் ஆசாரியரும் லேவியரும் நிதினிமியருமே. இஸ்ரவேல் கோத்திரத்திலே முதன்மையானவர்கள் லேவி கோத்திரத்தார். முதலாவதாக கர்த்தருக்கு பணிவிடை செய்த ஆசாரியர்கள், பின்னர் லேவியர்கள். அருமையானவர்களே, லேவி கோத்திரத்தார் எல்லாரும் ஆசாரிய பணிவிடைக்கு வரவில்லை. ஆரோனுடைய குடும்பத்தினர் ஆசாரியர்களாய் இருந்தார்கள். மற்றவர்கள் மற்ற ஆலய பணிவிடைகளை கவனித்தார்கள். இரண்டாவதாக நிதினிமியரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையின் பொருள் வேலைக்காரர்கள். அவர்கள் அடிமைகளாகவும் இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடிமைகள் இருந்தார்களா இல்லையா என்ற கேள்வி வருகிறது. அவர்களுக்குள்ளே அடிமைகள் இருந்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. ஆனால் அவருடைய சொந்த சகோதரர்கள் அடிமைகளாக இல்லை. கிபியோனியர்கள்தான் இஸ்ரவேல் மக்களுக்கு அடிமைகளாக இருந்திருக்கிறார்கள். இரண்டாவதாக நிதினிமியரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையின் பொருள் வேலைக்காரர்கள். அவர்கள் அடிமைகளாகவும் இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடிமைகள் இருந்தார்களா இல்லையா என்ற கேள்வி வருகிறது. அவர்களுக்குள்ளே அடிமைகள் இருந்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. ஆனால் அவருடைய சொந்த சகோதரர்கள் அடிமைகளாக இல்லை. கிதியோனியர்கள்தான் இஸ்ரவேல் மக்களுக்கு அடிமைகளாக இருந்திருக்கிறார்கள். அவர்களும் தேவாலய பணியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒருவேளை தேவாலய பகுதிகளை சுத்தம் செய்யும் பணி, பாத்திரங்களை பளபளப்பாக்கும் பணி போன்ற பணிகளை இவர்கள் செய்திருப்பார்கள். இந்த அதிகாரத்தில் உள்ள மற்றொரு முக்கியமான வசனத்தையும் கவனிக்க வேண்டும். வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 9:33 இவர்களில் லேவியருடைய பிதாக்களின் தலைவராகிய சங்கீதக்காரர் இரவும் பகலும் தங்கள் வேலையை நடத்த வேண்டியதிருந்தபடியால் மற்ற வேலைக்கு நீங்களாய் தங்கள் அறைகளில் இருந்தார்கள். லேவியரிலே சிலர் பொறுப்பெடுத்து பாடகர் குழுவை நடத்தியிருக்கிறார்கள். இஸ்ரவேலர் பாடலுக்கும் இசைக்கும் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். தாவீது மிக அதிகமாக இசையிலே நாட்டமுள்ளவர். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே உள்ள சங்கீதங்களிலே அநேக சங்கீதங்களை எழுதியவர் தாவீது. இந்த அதிகாரத்தின் இறுதியிலே சவுலுடைய குடும்பத்தை குறித்து நாம் பார்த்து முடிக்கிறோம். 9வது அதிகாரத்தோடு கூட வம்ச வரலாறுகள் நிறைவடைகிறது. வேத புத்தகத்திலே மிக நீண்ட வம்ச வரலாற்று அட்டவணை இதுதான். ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலே வேறு எந்த சரித்திரத்திலேயும் இத்தனை ஆண்டு காலத்திற்கு வரலாறு இல்லை. இன்று நாம் ஆதாம் வரை நம்முடைய வம்ச வரலாற்றை பார்க்க முடிகிறதில்லை. என்றாலும் நம்முடைய ஆதி தகப்பன் ஆதாமே. பிரியமானவர்களே, ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த வம்ச வரலாற்று அட்டவணையிலே பலருடைய பெயர்கள் விடப்பட்டிருக்கிறது. உதாரணமாக காயினை குறித்தோ அவனுடைய குடும்பத்தை குறித்தோ நாம் பார்க்கிறதில்லை. ஏனென்றால் அவனுடைய வம்சம் ஆதியாமம் 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பெருவெள்ளத்திலே அழிக்கப்பட்டு விட்டது. ஆதியாமத்திலே நாம் பார்க்கிற வம்ச வரலாற்று அட்டவணையிலேயும் சில பெயர்கள் விடப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இது மனிதனுடைய வயதை குறித்த கேள்விக்குறிக்கு மிக முக்கியமான ஒன்று. மனுக்குலத்தின் வயது என்ன? அருமையானவர்களே, மனுக்குலமானது 6000 ஆண்டுகளுக்கும் அதிகமாக இந்த உலகத்திலே இருந்திருக்கிறது. ஆனாலும் தேவன் இந்த உலகத்தை படைத்த பொழுது ஆதாம் என்ற ஒரு மனிதனைத்தான் படைத்தாரே ஒழிய ஆதாம் என்ற ஒரு குரங்கை படைக்கவில்லை. இந்த உலகம் மனிதனின் அறிவின் அடிப்படையிலே மனிதனை பிரிக்க முற்படுகிறது. அவனுடைய சாதனையின் அடிப்படையிலே, இன்னும் பல வகையான காரியங்களின் அடிப்படைகளிலே
மனிதனை பிரிக்கிறார்கள். ஆனால் தேவன் மனுக்குலத்தை குறித்து ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்கிறார். மனுக்குலத்தை குறித்து மாற்றப்பட முடியாத 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, ஆதாமும் அவனுடைய பிள்ளைகளும் மரிக்க வேண்டும். இரண்டாவதாக, ஆதாமும் அவனுடைய எல்லா குமாரர்களும் பாவிகள். மூன்றாவதாக, ஆதாமும் அவனுடைய குமாரர்களும் இரக்கம் பெற்றார்கள். இதை குறித்து தொடர்ந்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே விபரமாக சந்திப்போம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறீங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்திலே உம்முடைய சாயலிலே நீர் மனுக்குலத்தை படைத்து உம்மோடு கூட ஐக்கியமாயிருக்கும்படியாக சிருஷ்டித்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 1 நாளாகம புத்தகத்திலே நீர் பாதுகாத்து வைத்திருக்கிற வம்ச வரலாறுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் வாக்கு பண்ணியிருக்கிற எல்லா காரியத்தையும் சிறு மாற்றம் கூட இல்லாமல் அப்படியே நிறைவேற்றுகிறவராக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தாவீதின் வழியிலே இயேசு கிறிஸ்து தோன்றினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இயேசு கிறிஸ்து மூலமாய் மனுக்குலத்திற்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனிதன் பாவியாக இருந்தாலும் மரணத்திற்கு ஏதுவானவனாக இருந்தாலும் எல்லா மனுக்குலத்தின் மேலும் நீர் இரக்கம் காண்பித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனி நபருடைய வாழ்க்கையிலேயும் அவர்கள் குடும்பத்தினருடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் நீர் கொடுக்கிற இரக்கத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை நீரே தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். முடிவு வரியந்தம் நீர் எங்களை காத்துக்கொள்வீர் என்ற நிச்சயத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ரட்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, நாளாகம புத்தகத்தின் அறிமுக பகுதியிலே நாம் கற்றுக்கொண்டது என்ன? சற்றே திரும்பி பார்ப்போமா? பரிசுத்த ஆவியானவர் வேத புத்தகத்திலே சத்தியங்களை சொல்லும் பொழுது நாம் கவனிக்க வேண்டிய காரியங்களை மீண்டுமாக, குறிப்பாக, விபரமாக சொல்கிறார். தேவன் நம் பாவங்களை மன்னிக்கும் பொழுது அதை மறந்து விடுகிறார். இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனாகிய நாத்தானின் வம்சத்திலே வந்த மரியாளின் மூலமாக வந்தார். ஆனால் சாலமோனின் வழியிலே வந்த யோசேப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு தகப்பன் அல்ல. கிபியோனியரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். அடுத்த நிகழ்ச்சியில் 1 நாளாகமம் முதல் 10 அதிகாரங்களை கற்றுக்கொள்வோம். ஆயத்தமாகி காத்திருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 20:4.